கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளர்கிறவர்களாயிருக்க வேண்டும். நாம் அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள ஆரம்பிக்கும்போது கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளர்கிறவர்களாய் இருப்போம். சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், ஆனால் சத்தியத்தை நாம் கைக்கொள்ளும்போது நாம் அவருக்குள் வளருகிறோம். 1 பேதுரு 2:2-3 வாசிக்கிறோம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நாம் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருக்க வேண்டும். களங்கமில்லாத ஞானப்பால் அவருடைய வசனமாயிருக்கிறது. அவருடைய வசனத்திலே நாம் வாஞ்சியாயிருக்கும்போது நாம் அவருக்குள் வளருவோம். எபேசியர் 4:11 வாசிக்கிறோம். கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமும் முடிவும் அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதே ஆகும். ரோமர் 8:29 வாசிக்கிறோம். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய குழந்தைகளாயிராமல் காற்றினாலே அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் அவரை போன்ற அவருடைய திவ்ய சுபாவத்தில் நாம் வளர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் இரக்கத்திலும் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் தாழ்மையிலும் பொறுமையிலும் அன்பிலும் நாம் அவருக்குள் வளர்களாய் இருக்க வேண்டும். எபேசியர் 4:15 வாசிக்கிறோம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.